ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, பூண்டு போட்டு தேங்காய் போடாமல் ஒரு அழகான புளிக்குழம்பு. இது வந்து ஆச்சி குழம்பு பொடி, புளிக்குழம்பு பொடின்ட்டு கடையில் இருக்கும், அதை வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே அதில் ஒரு ஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு வந்து நல்லா பொரியணும். ஆனால் சில பேர் சொல்லுவாங்க கடுகு பொரியாமல் இருந்தால் வயிறு வலி வரும் அப்படின்ட்டு. எனக்கு அதை பற்றி தெரியல. கடுகு பொரிஞ்ச உடனே அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போடுங்க. ஜீரகம் போட்டுட்டு ஜீரகமும் நல்லா பொரிஞ்ச உடனே அதில் கருவேப்பிலை போட்டு ஒரு மிளகாய் வத்தல் அதையும் கிள்ளி போட்டுருங்க. அது நல்லா பொரிஞ்சு வரும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டோட உரித்து வச்சுருந்தேன். அந்த பூண்டையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். அது லைட்டாக கொஞ்சம் கலர் மாதிரி வரும். கலர் மாதிரி வந்த உடனே அதில் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன். அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி இது வந்து அதுவும் கொஞ்சம் கலர் மாறி வரும். அப்போ நம்மளுக்கே தெரியும். அந்த கலர் மாறி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 சைஸ் தக்காளி 2 தக்காளி வெட்டி வச்சுருந்தேன். இந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும். அது வதங்கி வந்த பிறகு நம்ம வெட்டி வச்சுருந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, இதில் வேணால் முருங்கைக்காவும் போட்டுக்கலாம். முருங்கைக்காய் போட்டாலும் நல்லாயிருக்கும். பட் இது சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால் முருங்கைக்காய் கிடைக்கல. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு மட்டும் தான் போட்டு அதை வந்து நல்லா வதக்கி விட்டுருந்தேன். வதக்கி விட்டுட்டு அப்போவே ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருந்தேன். அந்த புளி கூட குழம்பு பொடி, உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுருந்தேன் ஆல்ரெடி. வச்சுட்டு இந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் வெந்த உடனே அந்த புளி தண்ணி கூட நம்ம கரைச்சி வச்சுருந்த மசாலா, உப்பு எல்லாம் சேர்த்து இந்த வதக்குனதில் ஊற்றி